பார்ட்னர் ப்ரோக்ராம்ல மானிட்டைசேஷன் வாங்குனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து வீடியோஸ்க்கு எனேபிள் பண்ணுவோம். யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது மானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஸ்லாட் இருக்கும். அத நீங்க வந்து கிளிக் பண்ணியிருப்பீங்க. அப் டூ 3 மினிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது 3 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆயிருக்கும். ஆன் பண்ணாலே போதுமானது. ஆன் பண்ணி வச்சாலே போதுமானது. ஆனா, நம்ம லாங் ஃபார்ம் வீடியோ போடையில 8 மினிட்ஸ் அபோவ் நீங்க வீடியோ போடையில நீங்க வந்து ஆட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா வந்து இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நீங்க செக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அத ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் குடுத்து எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ரிலீஸ் பண்ணணும். இல்லாட்டி அந்த வீடியோக்கான ரெவென்யூ வந்து ஆட்ஸ் எனேபிள் ஆகாததுனால அந்த வீடியோக்கான ரெவென்யூ வந்து உங்களுக்கு லெஸ் ஆகியிருக்கலாம். மொபைல்ல அப்லோட் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்ஸ் லாங் ஃபார்ம் வீடியோக்கு குடுத்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. உங்க வீடியோ கன்டென்ட்ட பொறுத்து உங்களுக்கு மிட்ரோல் ஆட்ஸ் எல்லாம் வந்து எனேபிள் ஆயிரும். நீங்க ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் வந்து மொபைல்ல அப்லோட் பண்ணும்போது நீங்க கொடுக்கையில 8 மினிட்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா, சில நேரங்கள்ல கன்டென்ட்ட பொறுத்து அங்க வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து வராம இருக்கும். ஆட் லைனே இப்ப காமிக்கல பாருங்க. இதனால நம்மளுடைய ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாததுனால ரெவென்யூ வந்து கம்மியா தான் வந்து உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட்ஸ் குடுத்தும் வந்து வீடியோல இல்ல. இப்ப நம்ம மேனுவலா வந்து இன்சர்ட் ஆட் ஸ்லாட் வந்து குடுக்கலாம். நம்மளுக்கு எந்தெந்த நிமிஷம், செகண்ட்ல ஆட்ஸ் வேணுமோ அத குடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிறலாம். செக் பண்ணியுமே உங்களுக்கு சில நேரம் வந்து அத எடுத்துக்க மாட்டாங்க. அத மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கிறலாம். சில போர்ஷன்ஸ்ல மட்டும் தான் ஆட் வரும். யூடியூப் ஸ்டுடியோல ப்ரௌசர்ல வந்து கன்டென்ட்ல ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில மானிட்டைசேஷன் இருக்கும். மானிட்டைசேஷன்ல மிட்ரோல் ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த வீடியோக்கு மிட்ரோல் ஆட்ஸ் இல்லையோ, அந்தந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஆனா, இப்ப நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ்லலாம் வந்து மிட்ரோல் ஆட்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கு. இதன் மூலியமா நீங்க வந்து செக் பண்ணிட்டு எந்தெந்த லாங் ஃபார்ம் வீடியோஸ்ல 8 நிமிஷத்துக்கு மேல இருக்கிறதுல வந்து உங்களுக்கு மிட்ரோல் ஆட் இல்லையோ, நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, மறக்காம நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மிட்ரோல் ஆடு எந்த ஆடுமே வந்து உங்களுக்கு வந்து குடுக்கல. 8 மினிட்ஸ்க்கு மேல இருக்கிற வீடியோக்கு. ஆட் வந்து மானிட்டைசேஷன் ஆன் பண்ணியுமே வந்து குடுக்கல. இதுக்கெல்லாம் வந்து நம்ம மேனுவலா தான் வந்து ஆட் குடுக்கணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மிட்ரோல் ஆட்ஸ் எந்தெந்த வீடியோல இல்லன்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. இதன் மூலியமா நம்ம செக் பண்ணிட்டு, நம்ம வந்து எந்தெந்த வீடியோ குடுக்கணுமோ அதுக்கு குடுத்துக்கிறலாம். மேபி ஓல்டு வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து மிட்ரோல் ஆட் வந்து இல்லாம போகலாம். நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்க சேனல்ல எத்தன வீடியோல மிட்ரோல் ஆட்ஸ் இல்லன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.